வெற்றி துளசி சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வெற்றிங்கிற கதாபாத்திரத்தில் இருந்து பார்த்தோம்னா வெற்றி வந்து விலகிட்டாங்க. அவங்களுக்கு பதில் வந்து ஆக்டர் ஸ்ரீ தான் வந்து வெற்றியோட கதாபாத்திரத்தில் வந்து அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. வெற்றி வந்து எப்படி சூப்பராக வந்து நடிச்சிருப்பாங்களோ அதே மாதிரிக்கு ஸ்ரீயும் வந்து ரொம்பவே வந்து சூப்பராகவே நடிப்பாங்க. என்னெல்லாம் நடக்க போகுது இப்போ ஸ்ரீ வந்ததுக்கப்புறமா இந்த கதையில் வந்து அடுத்து எல்லாம் நடக்க போகுது. துளசி வந்து இப்போது வெற்றியை தேடி அவங்க ரொம்பவே வந்து விரும்ப ஆரம்பிச்சிருந்தாங்க. வெற்றி வந்து எப்போ காணாமல் போனாரோ அப்போமே வந்து தன்னுடைய மனசில் வெற்றியை வந்து இருக்கிறத அவங்க, அதாவது வெற்றி மேலே எந்த அளவுக்கு லவ் வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வெளிக்காட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. இதனால ஸ்ரீ வந்து வெற்றியோட ரோலில் அவங்க வந்து நடிக்க வந்ததுக்கப்புறமா துளசி வந்து வெற்றியை விரும்ப ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்க போகுது, மீனாட்சி போட்ட திட்டம் எல்லாத்தையும் வந்து தவிடு பொடி ஆகிக்கிறதாங்க. வெற்றி வந்து இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் மீனாட்சி தான் அப்படிங்கிற உண்மையை போட்டு உடப்பாங்களா, அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஈஸ்வரமூர்த்தி தான் காட்டுறாங்க. ஈஸ்வரமூர்த்திக்கு வந்து போலீஸ்காரங்க வந்து ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ சொல்லுங்க என் பையன் கிடைச்சிட்டானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க, இல்லை உங்கள் பையன் கிடைக்கல, உங்கள் பையன் வயசில் இருக்கிற ஒருத்தவங்களோட கதை முடிஞ்சிருக்குது, அவங்கள தான் வந்து நாங்கள் வந்து வச்சிருக்கிறோம், நீங்கள் வந்து அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே ஈஸ்வரமூர்த்தி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்டிப்பாக என் பையனாக இருக்க முடியாது அப்படிங்கும்போது, இல்லை சார் எங்களுடைய கடமை அது, நீங்கள் மட்டும் வந்து சொல்லிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அடுத்த வேலையை நாங்கள் தொடங்கிடுவோம் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து கண்கலங்கிட்டு இருக்கும்போது அப்போ அபிராமி ஓடோடி வராங்க. கதிரும் வராங்க. என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கோம். ஈஸ்வரமூர்த்தி இந்த மாதிரி விஷயத்த சொல்லவும் உடனே வந்து அபிராமி வந்து கதிரி அழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அவங்க சத்தம் கேட்டு துளசி ஓடோடி வரவும் அப்போ வந்து மீனாட்சியே வராங்க. என்னாச்சு எதுக்காக அப்படி அழுதுகிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது அப்போ கதிர் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரிக்கு அவர் வந்து ஃபோன் பண்ணி அப்பாவுக்கு சொல்லியிருக்கிறார் அப்படிங்கவும் இது கிட்டதுமே துளசி அதிர்ச்சடைகிறாங்க. ஐயோ கண்டிப்பாக வெற்றி இருக்க முடியாது அப்படிங்கவும் இது எல்லா பிரச்சனைக்கு காரணம் இந்த துளசி தான், இவளால தான் என் பையன் இந்த மாதிரிக்கு நடந்து போச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு நம்ம பையனை போய் பார்க்கலாம், கண்டிப்பாக நம்ம பையனாக இருக்க முடியாது அப்படிங்கவும் அப்போ துளசி சொல்கிறாங்க, கண்டிப்பாக அது வெற்றியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லும் போது சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த இடத்துக்கு போகிறாங்க. அங்கே போனதுமே வந்து அவங்க முகத்தை வந்து மூடி வச்சிருக்கவும் அப்போ வந்து அவங்க அபிராமி வந்து அழுதுகிட்டே வராங்க. துளசி வந்து ஆறுதல் சொல்கிறாங்க. அப்போ வந்து அபிராமி திட்டிக்கிட்டே வராங்க, இதெல்லாம் பிரச்சனை காரணம் நீ தானே, உன் குழந்தைய தேட போய் தானே என் பையனுக்கு இந்த மாதிரிக்கு நிலைமை ஆகிப்போச்சு அப்படிங்கும்போது அத்தை நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக வந்து அது வெற்றியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லவும் அப்போ அவங்க முகத்தை வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க. பார்க்கும்போது அவங்க வெற்றி இல்லை அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே எல்லாருமே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் பார்த்தோம்னா அங்கே பின்னாடி இருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குது. அப்போ என்ன சத்தம் கேட்கு அப்படின்னு சொல்லிட்டு துளசி வந்து திரும்பி பார்க்குறாங்க. பார்க்கும்போது வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி ஆக்ரோஷத்தோடு வரவும் பார்த்ததுமே வந்து அவங்க பாருங்க யார் வராங்கன்னு பாருங்க அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து எல்லாரும் திரும்பி பார்க்குறாங்க. வெற்றியை தான் காட்டுறாங்க. வெற்றி வந்ததை பார்த்ததுமே எல்லாரும் சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க. இங்கே பார்க்கும்போது வந்து மீனாட்சி வெற்றியையும் தியாவையும் வந்து ஒரு காரில் வந்து அடைச்சி வச்சிருக்கிறாங்க. அப்போ வெற்றி வந்து கண் முடிச்சு பார்க்கும்போது அப்போ அவங்களுக்கு வந்து காவலுக்காக 4 பேர் நிற்க வச்சிருக்கிறாங்க. மீனாட்சி அவங்க எல்லாரையும் போட்டு அடின்னு போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சது மட்டும் இல்லாமல் தியா பாப்பாவும் கண் முடிச்சிருந்தாங்க. தியா பாப்பா அப்பா அப்படின்னு சொல்லிடுவோம். உடனே வெற்றி வந்து தியா பாப்பாவை காப்பாற்றிருந்தாங்க. காப்பாற்றினதுமே அவங்க தியா பாப்பா வந்து வெற்றிக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அடுத்தது அவங்க 2 பேருமே வரவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. துளசி ஓடோடி போகிறாங்க. அப்போ அபிராமி வந்து என் பையன் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் இதை பார்த்ததுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எப்படி வெற்றியும் அந்த குழந்தை எப்படி வந்தாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அதிர்ச்சி அடையவும் ஆனாலும் வந்து அது வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா எல்லாருமே ஓடோடி போகும்போது அப்போ மீனாட்சி வந்து அவங்க கூட உள்ளவங்க ஆட்களுக்கு வந்து ஃபோன் பண்ணுறாங்க. டேய் என்னென்ன நடந்துச்சு, வெற்றியும் தியாவும் இங்கே வந்துட்டாங்க, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எங்களை மன்னிச்சிருங்க மேடம், அவர் எங்களை போட்டு அடின்னு அடிச்சுட்டு அந்த குழந்தையை காப்பாற்றி அவர் தப்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லவும் இப்படி சொன்னதுமே மீனாட்சி வந்து அவங்கள போட்டு பயங்கரமாக திட்ட ஆரம்பிச்சிருந்தாங்க. உங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சாய்க்கு ஒழுங்காக பார்க்க முடியாதா, இப்போ மாதிரி இவன் வந்துட்டான், இவன் வந்து என்னை பற்றி சொல்லுவானா இல்லையான்னு தெரியல அப்படிங்கும்போது மேடம் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், அவருக்கு யார் இவங்களை வந்து அதாவது தூக்கிட்டு வந்தாங்க விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது, அதனால உங்களை வந்து அவருக்கு சொல்ல மாட்டார், நீங்கள் தான் வந்து இதெல்லாம் பண்ணினீங்கன்னு அவருக்கு தெரியாது மேடம், அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, யாரோ ஒருத்தங்க செஞ்சுட்டாங்கன்னு தான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்களே தவிர நீங்கள் தான் இது எல்லாத்துக்கும் காரணம்னு யாருக்குமே தெரியாது, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கவும் ஆமாம் இதை வேற சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறவும் அடுத்து பார்த்தோம்னா வெற்றி வந்து ஓடோடி போகிறாங்க. போனதுமே அவங்க வந்து தியா பாப்பாவை வந்து தூக்கி முத்தம் கொடுத்துட்டு இருக்கவும் அடுத்து வெற்றி வந்து உடனே துளசியை பார்க்குறாங்க. துளசி வந்து சொல்கிறாங்க, வெற்றி உங்களுக்கு எதுவும் ஆகலைல அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே எனக்கு ஒன்றும் ஆகலை துளசி, நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே துளசி பார்த்தோம்னா அப்படியே வெற்றியை வந்து அவங்க கட்டி பிடிச்சிருந்தாங்க. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வெற்றி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ என்னது துளசி மேடம் நம்மளை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெற்றியும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா அபிராமி
ஓடி வராங்க. வெற்றி உனக்கு ஒன்றும் ஆகலைடா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது எனக்கு எது ஆகலமா நான் நல்லா தான் இருக்கிறேன் அப்படிங்கவோ அப்போ ஈஸ்வரமூர்த்தி வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க. கதிரும் வந்து கேட்குறாங்க இது பிரச்சனைக்கு காரணம் யாருன்னு தெரியல, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்கள நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கும்போது அப்போ உடனே வந்து வெற்றி சொல்கிறாங்க அதுதான் நான் வந்துட்டோம்லப்பா அது பிறகு பார்த்துக்கலாம் வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உடனே எல்லாருமே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. அப்போ மீனாட்சி வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க. இப்படிலாம் நடந்து போச்சுதே எப்படியாவது வந்து இவங்க 2 பேருடைய கதையை முடிச்சிடலாம், அதை வச்சு இந்த துளசியை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறலாம், நானும் என் புருஷனும் வந்து எல்லா சொத்தையும் வந்து அபகரிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் என்னென்னமோ திட்டம் போட்டு வச்சிருந்தேன், ஆனால் எல்லாமே வந்து பாலா போச்சுது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கும்போது அடுத்து பார்த்தோம்னா வந்து இவங்க வெற்றியும் அவங்க குழந்தை எல்லாருமே வருவோம். அப்போ வந்து அபிராமி வந்து கொஞ்சம் வெற்றின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஆராத்தி எடுத்துட்டு வராங்க. உம்மள ரொம்பவே திருஷ்டி பட்டுருச்சுது, அதனாலதான் என்னென்னமோ நடந்து போச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு உடனே திருஷ்டி எடுத்து அவங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரவும் உடனே வந்து வெற்றி வந்து சொல்றாங்க இங்க பாருங்க யாரும் பயப்படாதீங்க எதுவும் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அப்ப ஈஸ்வரமூர்த்தி வந்து சொல்றாங்க எனக்கு என்னமோ இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த முனுசாமியை தான் இருப்பானு சந்தேகமா இருக்கு அப்படிங்கவோ அப்ப வெற்றி சொல்றாங்க அப்ப யாருன்னு தெரியாம நம்ம அவசரப்பட வேண்டாம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, யார் இந்த வேலையை செஞ்சாங்களோ அவங்கள நான் கையங்கலாமா நான் பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இதற்கிட்டதுமே மீனாட்சி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ இதை நான் தான் பண்ணணுங்கிற விஷயத்த மட்டும் வெட்டி கண்டுபிடிச்சிட்டோம்னா அவ்வளவுதான், அப்புறமா வந்து நான் தான் அந்த வீட்டை விட்டு போக வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயத்தோட இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா துளசி வந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கும்போது வெற்றியும் துளசியை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்து துளசி மனசுல வெற்றி இருக்கிறத வந்து அவங்க வந்து வெளிப்படையா அவங்க சொல்லுவாங்களா, வெற்றியை வந்து அவங்க காதலிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க, அதனால தன்னுடைய விருப்பத்தை வந்து அவங்க வெளிப்படுத்துவாங்களா, இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத வெற்றி வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருவாங்க. எப்படியோ துளசி நம்மளை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா மீனாட்சி போட்ட திட்டம் எல்லாமே பாலா போச்சுது. அடுத்து என்ன மாதிரி இந்த கதையை கொண்டுட்டு போறாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.